ஹாய் கைஸ் இப்போ போக்ஷிகோ லூயிக்கு வந்தோம் தங்குறதுக்கு இடமே இல்லைல்ல. ஸோ எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த குண்டாண்டி $100 ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கோம்ல, லூயிக்கு வர மனசே இருக்குது. போக்ஷில் நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு நம்பு. அந்த $50 எனக்கு கீழே தான் கிடச்சிது, அதனால தான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகேடா வீடு நடந்துச்சு, இதுக்கப்புறம் காசு கிடச்சுன்னா அதை எடுத்து செலவு பண்ணாதவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர ஐயோ நைட் ஆகிடுச்சு, நம்ம எங்கே போகிறது எங்கே தங்குறது அப்படின்ட்டு வர புலம்பிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பா. உடனே லூயும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது என் வீடா, எனக்கு தான் வீடே இல்லையே அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவா. இந்த காலத்தில் யாராவது வீடு இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்ட்டு வர லூயும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ யார் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஓட்ட ஆரம்பிச்சிருவா. ஆமாம் உனக்கு ஏன் வீடு இல்லை அப்படின்ட்டு வர கேட்பானா. அட நானே கொஞ்ச நாள் முன்னாடி தான்டா சியோல் வந்தேன், ஸோ இதுக்கப்புறம் தான் வீடு வாடகைலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே தங்கி இருந்தேன் அப்படின்ட்டு வர இவனும் கேட்டுக்கிட்டே இருப்பான். நானா மலை கிராமத்தில் இருந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாளாம். மலை கிராமம் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு வர கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்டா உனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது, அதான் நான் மலை கிராமம்னு சொன்னேன்ல, எதுவும் பேசாமல் கம்முன்னு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. அப்போ வேற அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் 2 பேரும் நூடுல்ஸ் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் வேற பசிக்க ஆரம்பிச்சிருமா. இவங்கள வேற 2 கப்பு வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வேற நம்ம லூயியும் இதுனா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதே கிடையாது. அப்போ நான் என்ன சாப்பிட்ருப்பேன் முன்னாடி, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ட்டு வர கேட்டுக்கிட்டு இருப்பான். அட பாவி, ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேணும்னா இன்னொன்று வாங்கி தரேன், அதுக்கு எதுக்கு இப்படி சீன் போட்டிருக்க அப்படின்னு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் நம்ம டேரக்டர் சாவை தான் காட்டுவாங்க. அவங்க அப்பாவும் வந்துட்டு இந்தாப்பாவும் அம்மா இதெல்லாம் கொடுக்க சொன்னால் இதை குடிச்சே நான் செத்துருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிட்டு இருப்பாரு. ஏன்பா இப்போ என்ன கன்றாவியாக சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு வர கேட்பாரா. இல்லை நூடுல்ஸில் கண்டதையும் போட்டு கொடுக்குறாடா, என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்ட்டு வர கம்ப்ளைண்ட் பண்ணுவார். வேணான்னா இப்போ வேணான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். அதெல்லாம் உங்கள் அம்மாகிட்ட நான் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு வர புலம்புவார். அப்போனா அதுவே சாப்பிடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நாளைக்கு, நான் போய் நிம்மதியாக தூங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டி ஏஞ்சி போயிடுவார். இவனை பெற்றதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பாரு. என்னது இது காட்டு ஜெய்சிங்கா ஒரிஜினலா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயியை தான் காட்டுவாங்க. அவனும் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருப்பானா. டே இந்த சூப்பர் மார்க்கெட் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற போக்ஷெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ இங்கேயும் தூங்கலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். இங்கெல்லாம் தூங்கக்கூடாதுடா, நம்ம வேற ஒரு இடம் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு வர 2 பேரும் அப்படியே சீரியஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ட்ரெயினில் இவன் பேக்கை தூக்கிட்டு போனாங்களா, அந்த பாட்டி வேற போயிட்டு இருப்பாங்க. எது இந்த பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷெலும் டி லூயி அவங்கள பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வேற பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. அந்த பாட்டியை இவ்வளோ பார்த்த உடனே ஐயோ மாட்டிடுமேன்னு சொல்லிட்டு வேற அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. லூயை வேற பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவானா. அடை இவன் ஒருத்தன் போடா அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஒரே ஒரு கிக்கு தான் விடும். அப்படியே வேற இவனுக்கு கீழே விழுந்து அடி வேற பட்டுருமா. டேடி நீ இங்கேயே இருனா, நான் அந்த பாட்டியை போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. டே வேற எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேற போக்ஷெல்லாம் போவான். இந்த ஃபுட் ட்ரக்கை ஞாபகம் வச்சுக்கோ, இங்கேயே இரு அப்படின்ட்டு வேற ஓடுவாலாம். ஐயோ போக்ஷில் எனக்கு வேற அடி போட்டிருக்கு, எங்கே போகிறேன் என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு வேற படுத்துக்கிட்டே வேற எழுதுக்கிட்டு இருப்பான். ஆனால் போக்ஷில் அந்த பாட்டியை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேற துரத்துக்கிட்டு இருப்பா. ஆனால் இந்த பாட்டியை வேற சும்மா இல்லாமல் டஃப் கொடுக்குற அளவுக்கு வேற ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடி போய் ஒரு பஸ்ஸில் வேற ஏறிப்பாங்க. இப்போ இதுக்கு மேலே நீ என்னை எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் வேற பாட்டி நில்லுங்க பாட்டின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பின்னாடியே வேற ஓடிக்கிட்டு இருப்பா. பஸ்ஸு வேற ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருமா. இப்போ இவ தொல்லை இதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற உள்ளே போய் உட்காந்துக்கும். ஆனால் போக்ஷில் வேற பின்னாடியே வேற ஓடிக்கிட்டே இருப்பா. பாட்டி வேற உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பா. சரியான பறக்கிற நீலாக இருப்பா போல, இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரா, தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம போக்ஷில் தான் பறக்கிற நீலாச்சே, சும்மா விடுவாளா. பஸ்ஸு பின்னாடி வேற ஒட்டிக்கிட்டே வேற போயிட்டு இருப்பா. பாட்டி வேற அவங்க ஏரியா வந்துச்சுன்னு வேற இறங்கிடுவாங்களா. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். யாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்பி பார்ப்பாங்க. நம்ம அணில் வேற பறந்து வேற வந்து பிடிச்சிரும் இவங்கள. இருந்தாலும் தட்டி விட்டு திருப்பி ஓடுவாங்களா. நம்ம அணில் சும்மா இருக்குமா, பறந்து போய் திருப்பி வேற மடக்கி பிடிச்சிருவா. பாட்டி காலில் வேற அடி போட்டுரும். மரியாதையாக அங்கே காசை திருப்பி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. வாங்காமல் போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வேற ஓட முடியாமல் வேற படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வேற நம்ம தலைவர் லூயை வேற காட்டுவாங்க. அந்த ஃபுட்ரக்கார் வேற க்ளோஸ் பண்ணிட்டு வேற கிளம்ப பார்ப்பாரு. அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். இல்லைப்பா வியாபாரம் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ப்ளீஸ் அங்கிள் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா, அப்போ தான் போக்ஷிலுக்கு இந்த இடம் தெரியும், என்னை வந்து கூப்பிட்டு போவா அப்படின்ட்டு வேற போகாமல் சொல்லிட்டு இருப்பான். ஐயோ இவன் ஏதோ பைத்தியம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை வேற எனக்கே டயர்டாக இருக்குது விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேற கம்முன்னு கிளம்பிடுவார். ஐயோ போக்ஷில் எப்படி என்னை கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு வேற புலம்பிகிட்டே வேற நின்றுக்கிட்டு இருப்பான். இங்கே பாட்டிக்கு வேற முட்டியில் அடிபட்டுரும்ல, அதுக்கு வேற இவ்வளோ உட்காந்து மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா. நீ சரியான பறக்கிற அணிலாக இருப்பா போல், ஆனால் நானும் லேசு போட்ட ஆள் இல்லை, ஆனால் என்னை மன்னிச்சிடனே உன் காசை நான் தெரியாமல் தான் எடுத்துட்டேன், நானே இந்த சியோலுக்கு வேற என் பேரனை தேடி தான் வந்தேன், அவனை என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவளுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். சரி நம்மளும் தம்பியை தேடி வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டியும் எனக்கும் வயசாகிடுச்சுமா, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல, பேசாமல் வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, நீங்கள் அமைதியாக இருங்க, எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேற இவளும் போட்டு வந்துருவா. ஐயோ லூயை வேற நம்ம தனியாக விட்டு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு இவளும் வேற தேடிக்கிட்டு வருவா. இவளுக்கு வேற
வேற எந்த இடத்துல விட்டு வந்தோம்னு சொல்லிட்டு வேற ஞாபகமே இருக்காது. அந்த ஃபுட் ட்ரக் தான் இவளே அடையாளமா வச்சிருப்பா. அந்த ஃபுட் ட்ரக்கும் அங்கேருந்து போயிட்டுருக்கும்ல. ஸோ, அதனால எந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு தெரியாம எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஏறி வேற இறங்கிட்டு இருப்பா. ஐயோ! எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கட் பண்ணா நம்ம லூயியும் வேற அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்ல வேற பிச்சைக்காரன் மாரி உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ! பூக்ஷில் என்னை ஏன் விட்டு போன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து 3 ஸ்கூல் பொண்ணுங்க வேற வந்துரும். ஏய்! நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. நீ என்ன ஆக்டரா? நீ தான் ரொம்ப அழகா இருக்கல. எங்க 3 பேருக்கும் டின்னர் வாங்கி தரியா? அப்படின்ட்டு வேற ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே லூயிக்கு வேற சிரிப்பு வர ஆரம்பிச்சுரும். நானே ரூ. 1 கூட இல்லாம இருக்கேன். என்கிட்ட போய் டின்னர்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டா வேற பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணுங்களுக்கு வேற பயங்கர கோவம் வந்துரும். உனக்கு நாங்க சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். புரியிற மாரி சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சுத்தி எல்லாம் எடுத்து வேற மிரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இவளுங்க வேற ரவுடி பொண்ணுங்களா இருக்குமா, இவன் வேற பயப்பட ஆரம்பிச்சுருவான். ஐயய்யோ! என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வேற கத்த ஆரம்பிச்சுருவான். எல்லாரும் பார்த்த உடனே அந்த பொண்ணுங்களும், அண்ணா ஏன்னா இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவன வேற தர தரன்னு இழுத்துட்டு போயிடுமா. இந்த பக்கம் நம்ம போக்ஷுல வேற, ஐயோ! எந்த கடைன்னு தெரியலையே, எல்லாமே ஒரே மாரி இருக்கே. இப்ப என்ன பண்றது? அப்படின்ட்டு வேற முழிச்சுட்டே நின்னுகிட்டு இருப்பா. அந்த 3 பொண்ணுங்களும் லூயிய வேற முட்டி போட வச்சுட்டு மரியாதையா காச எடு, அவன செக் பண்ணுங்கடி அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுங்கள வேற செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் தான் சொல்றேனே என்கிட்ட காசு இல்லன்னு வேற இவனும் அப்படியே இழிச்சுக்கிட்டே வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். பாஸ் இவன்கிட்ட காசே இல்ல பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்கள வேற சொல்லும். உடனே வேற அந்த ரவுடி பொண்ணு எட்டி நெஞ்சு மேலேயும் ஒண்ணு மிதி மிதிக்கும். இவனும் கீழ விழுந்து இவனுக்கு பழசெல்லாம் வேற லைட்டா ஞாபகம் வர ஆரம்பிச்சுரும். ஏதோ ஒரு கேங் வந்து இவன போட்டு பொளக்குற மாரிலாம் வேற இவனுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நானே லைட்டா தான் மிதிச்சேன். நீ என்ன இவ்வளோ ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ற? ஏஞ்சிர்றா அப்படின்ட்டு வேற மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா நம்ம போக்ஷில வேற அங்க வந்துருவா. ஏய் அவன விடுங்கடி அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டே இருப்பான்லாம். போக்ஷில் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன வேற கீழ படுத்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓஹோ! போக்ஷிலா உன் பேரு? இந்த பிச்சைக்காரனுக்கு ஏத்த ஜோடி தான். மரியாதையா காசெல்லாம் எடுத்து குடுத்துட்டு இவன கூட்டு போ அப்படின்ட்டு வேற மிரட்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? நான் ஏன் உங்களுக்கு காசு தரணும்? காசுலாம் தர முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உனக்கு சொன்னா புரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வேற ஒரு பொண்ணு வருமா. உடனே போக்ஷிலாம் திருப்பி ஒண்ணு போடுவாளாம். அந்த பொண்ணு வேற கீழ விழுந்துரும். உடனே என் ஆள் மேலயா கை வைக்கிற? இருடி உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள வேற திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிரும். போக்ஷில் அவங்கள அடிச்சு போட்டு என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கீழ படுத்துட்டு வேற நம்ம லூயியும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம போக்ஷில வேற போட்டு பொலன்னு வேற பொலந்துக்கிட்டு இருப்பாங்க. கையில இருக்க காச வேற தூக்கிட்டு போயிடுவாங்களா. இவளுக்கு மூக்கு வாயெல்லாம் வேற ரத்தம் வர ஆரம்பிச்சுரும். இவளும் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருப்பா அழுதுகிட்டு. உடனே லூயியும் அழாத அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. ஏன்டா உன்னை யார்றா காணாம போக சொன்னா? உன்னால தான்டா இப்ப என் காசெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு வேற கதறி கதறி அழ ஆரம்பிச்சுருவா. ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற அப்படியே அமைதியா பக்கத்துலயே வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த 3 பொண்ணுங்கள வேற, அப்பா இவள பார்க்க பிச்சைக்காரி மாரி இருந்தாலும் கையில எவ்வளோ காசு வச்சிருக்கா. இத வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு வேற போயிட்டு இருப்பாங்க. அப்போ வேற அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணும், ஆமா அந்த பையன் போட்டிருக்க ஜாக்கெட் நம்ம போக்னாம்து மாரியே இல்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வேற போக்னாம்னா யாருன்னு வேற தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. பாக்ஸ்ல வேற காசெல்லாம் போயிடுச்சுன்ற ஃபீலிங்ஸ்ல வேற நடந்து வந்துகிட்டு இருப்பாளாம். உடனே லூயியும், நீ திரும்பி வந்தல அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் போக்ஷில். நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன பார்க்கறதுக்கும் பாவமா இருக்குமா. சரி ஓகே விடுடா பரவால்ல. நம்மளுக்கும் இப்போ போறதுக்கும் இடம் இல்ல, தங்குறதுக்கும் இடம் இல்ல. பத்தாததுக்கு உனக்கு வேற எதுவுமே ஞாபகமும் இல்ல. விடு நான் உனக்கு கூடயே இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் அவன் கைய புடிச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் என்ன கூட கூட்டு போணும் சரியா? நான் தனியாலாம் இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கு வேற சிரிப்பு வர ஆரம்பிச்சுரும். டேய் இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க. ஆனா குழந்த மாரியே இருக்கடா உன்னும். சரி வா நான் உன்ன எங்கேயும் விட்டுட்டு போமாட்டேன். வா போலாம் அப்படின்ட்டு வேற கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா. அப்போ வேற கீழ ஒரு காயின் விழுந்து கிடக்குமா. இவன் அத பார்த்தோனே பயங்கர ஹேப்பியா போய் வேற எடுத்துட்டு வந்துருவான். ஏய் போக்ஷி இங்க பாரேன் இது காசு தானே அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவகிட்ட தான் ரூ. 1 கூட இருக்காதுல்ல. சரி இந்த காச வச்சுனா நம்ம சாக்கு கால் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவளும் பிசிஓக்கு போயிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. சாவோட மொபைல்ல தான் காஃபி கொட்டிட்டு ஒர்க் பண்ணாம இருக்கும்ல. ஸோ அவருக்கு வேற லைனே போகாது. ஐயோ ஃபோனே எடுக்கலையேன்ற ஃபீலிங்ஸ்ல வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீ எதுவும் கவலைப்படாத போக்ஷில். நான் கண்டிப்பா ஞாபகம்லாம் வந்த பிறகு உனக்கு நான் அந்த 3 பொண்ணுங்களையும் கண்டுபிடிச்சு தரேன். உன் தம்பியான போக்னாமையும் நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு வேற பயங்கரமா சிரிப்பு வந்துரும். உழுந்து உழுந்து வேற சிரிக்க ஆரம்பிச்சுருவாளாம். ஆமா எதுக்கு சிரிக்கிற நீ அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லடா நான் உன்ன நம்புறேன் பரவால்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்ட்டு வேற கேட்பான். சரி வா வா நம்ம போலாம். டைம் ஆகுதுல்ல ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேற இவளும் கூட்டு போயிட்டு இருப்பா. ஏய் இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடந்து போயிட்டே இருக்கணும். எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள விடிய வேற விடிஞ்சிருமா. சரி ஓகே ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. நான் ஆஃபீஸுக்கு போனேன். எனக்கு வேலை இருக்குண்ணே. நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஏய் நான் இப்போ தானே சொன்னேன் என்னை தனியாலாம் விட்டு போகாத. நானும் கூடயே வரேன். ப்ளீஸ் என்னை கூட்டு போ அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பான். சரி அதுவும் கரெக்ட் தான் வா கூட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற திருட்டுத்தனமா ஆஃபீஸ்க்குள்ள கூட்டு போயிடுவா. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இது வேறயா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்ரிக்கு வேற கூட்டு போயிட்டு இருப்பா. பேண்ட்ரிக்கு போனதும் இவனை வேற அங்கே இருக்க காஃபியெல்லாம் வேற எடுத்து குடிக்க ட்ரை பண்ணிருப்பான். டேய் தண்ணி தானே கேட்ட. மரியாதையே தண்ணி மட்டும் குடிடா. இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அதான் இங்கே யாரும் இல்லைல்ல
குடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற காஃபி போட்டு கொடுத்துருவான். இவ்வளோ வேற குடிச்சு பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, குடிக்கும் போது தேன் குடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் தான் சொன்னல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு வேற கால் பயங்கரமாக வலிக்குது, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான்லாம் காட்டு அணில்றா, எனக்காக காலே வலிக்காது அப்படின்ட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பான். இப்போ இந்த ஆஃபீஸ் தான் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, நம்ம இங்கேயே திருட்டுத்தனமாக தங்கிடலாமா அப்படின்ட்டு வேற லூயும் கேட்டுட்டு இருப்பான். சரி இந்த ட்ரெஸ்ஸை நீ எப்போ மாற்றின, இது எது உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். இதுவா, இது என் அம்மாவது, இந்த ட்ரெஸ்ஸு தொலைஞ்சப்போ நான் இவ்வளோ திரும்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏன் போக்ஷில் உனக்கு அம்மா கிடையாதா அப்படின்ட்டு வர இவனும் கேட்பானா. ஆமாண்டா அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க, எனக்கு அவங்க முகம் கூட ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவா. உனக்கும் அப்போ என்ன மாதிரி பழசெல்லாம் மறந்துச்சா அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே அவளுக்கும் சிரிப்பு வந்துடும். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்களா, அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கண்ணை மூடி தூங்க வர ஆரம்பிச்சிருவான். இங்கெல்லாம் தூங்கக்கூடாது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர தரன்னு பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவா. மரியாதையாக இங்கே தூங்க, நான் வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் இங்கேயே இருக்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. இது நான் இங்கே தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு வர கதவு சாத்திடுவா. இந்த பக்கம் சாவர ஆஃபீஸுக்கு வந்துடுவாராம். வந்த உடனே வர வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். என்னது இது இவ்வளோ காலங்காலத்திலே வயிற்று கலக்க ஆரம்பிச்சிச்சு, சரி பாத்ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு வர பாத்ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. தலைவன் தான் இங்கே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ யார் அது பாத்ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கிறது, ஏஞ்சிரு அப்படின்ட்டு வர கதவை தட்டிக்கிட்டு இருப்பாரு. உடனே இவனை வர ஏஞ்சிட்டு ஐயோ ஒரு சைடாக பத்துதில் கழுத்தெல்லாம் வலிக்குதே, சரி கொஞ்ச நேரம் வெளில போய் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வர சைலண்ட்டாக வெளில வருவான். சாவர நின்று கையை கழுவிட்டு இருப்பாரோ. ஐயோ இருக்கானே, சரி சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வர அப்படி ஸ்லோவாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அதை வர சாவும் பார்த்துட்டு ஹலோ பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லூயும் வேற ஓட ஆரம்பிச்சிருவான். ஹலோ பாஸ் ஏன் ஓடுறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாவன் வேற துரத்த ஆரம்பிச்சிருவாரு. சாகிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு லூயும் வேற ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போய் வேற நின்றுவான். இவன் நின்ன உடனே நான் தவிர அடிக்க ஆரம்பிச்சிருமா. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் வேற மாரியம் வேற இருப்பா. கூட வேற அந்த பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால அந்த ஜாக்லினா வேற இருப்பா. ஐயோ மேம் இங்கே பாருங்க அந்த பொம்பளை பொறுக்கி அப்படின்ட்டு வர சீனியர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவன் ஃபேஸை பார்த்தோன்னே மாறிக்கு வர செம்ம ஷாக் ஆகிடும். இவன் என்ன பார்க்கறதுக்கு லூயி மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ பாஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு வர கூடுவாங்களாம். ஐயோ இவ்வளோ பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு லூயை வேற அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் ஓடும் போது கரெக்டாக போக்ஸில் அங்கே வேற தொடச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். போக்ஸில் என்னை காப்பாற்ற என்ன ஒரு பொண்ணு துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போய் வேற ஒளிஞ்சிப்பான். கரெக்டாக அப்போ மாரியும் வந்துட்டு இந்த சைடு ஏதாவது பிச்சைக்காரன் வந்தானா, இந்த சைடு தான் வந்த மாதிரி இருக்குது, என்னை உள்ளே விடுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. இங்கே ஒரே அழுக்காக இருக்குது, அவன் அநேகமாக கீழே போனான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர இவ்வளோ மாற்றி ரூட்டை சொல்லிடுவா. கீழேயா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர மாரியும் கீழே ஓடிடுவா. டி நான் உன்னை பாத்ரூமில் தாண்டா இருக்க சொன்னேன், நீ என்ன வெளில வந்த அப்படின்னு சொல்லிட்டு வர இவளும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வர லூயும் என்னை ஏன் அடிக்கிறேன், நான் பாத்ரூமில் தான் இருந்தேன், அவங்க தான் என்னை துரத்துனாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவளும் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீனியர்கிட்ட வந்துட்டு சீனியர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வர கேட்பா. ஃபோன்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரை வர மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுமா. எனக்கு ஃபோன்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன வீடு வாடகை கிடைக்குமா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. சரி வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர லூயும் புலம்பிக்கிட்டே இருப்பானா. அதுக்கு அந்த சீனியர் வர பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிடும். போய் உன் கூட ஸ்டே பண்ண போகிறேன் நீ அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உன் தலையெழுத்து வா அப்படின்ட்டு வர கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணுமோ தெரியலையே, என்னால் மூச்சே விட முடியல அப்படின்ட்டு வர லூயும் புலம்பிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக வர வீட்டுக்கும் வந்துடுவாங்க. மாடியில் வர வெறும் குப்பையாக இருக்கும், கொஞ்சம் க்ளீன் பண்ணால் எல்லாமே நல்லா ஆகிடும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர போக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த குப்பையிலேயே நம்ம வாழ போகிறோம் அப்படின்ட்டு வர லூயும் புலம்பிகிட்டு இருப்பான். வீட்டு திறந்து உள்ளே வர காட்டுவாங்களா, வீடு வேற செம்மையாக இருக்கும். உடனே வர போக்ஸுக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். இப்போ இவ்வளோ கம்மி விலையில் இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் லூயிக்கு வேற இதை பிடிக்காது. இந்த வீட்லேயே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், நல்லாவே இல்லை அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பான். உடனே வேற அதுக்கு அந்த சீனியர் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பெரிய வீட்டை அட்வான்ஸ் வாங்காமல் $400 வாடகை கொடுக்குறதே பெரிய விஷயம், இதில் வேறு குறை சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே போக்ஷலும் அதுவும் கரெக்டு தான், வாயை வச்சுட்டு சும்மா தான் இரண்டா அப்படின்ட்டு வர திட்டிக்கிட்டு இருப்பா. திடீர்னு வேற ஏதோ பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குமா. ஆமாம் என்ன ஸ்மெல் அது அப்படின்ட்டு வர கேட்பா. ஐயோ மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேற அதுவா ஓனர் வந்து இப்போ தான் இந்த வீட்டை க்ளீன் பண்ணாங்க, அந்த ஸ்மெல்லாக இருக்கும், நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால உனக்கு இந்த ஸ்மெல்லுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு, இது நார்மல் ஸ்மெல்லு தான், நீ எதுவும் கவலைப்படாத கொஞ்ச நாளில் போயிடும் அப்படின்ட்டு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் லூயிக்கு மட்டும் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்குமா. எனக்கு ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருமா. ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வர சீனியரை வர கிளம்பிடுவாங்க. உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, என்ன தப்பாக இருக்குது அப்படின்ட்டு வர போக்ஷெல்லாம் கேட்பாலாம். இல்லை இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லையே, டிவி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை ஒன்றுமே இல்லை, எப்படி இங்கே வாழுறது, பாத்ரூம் கூட வேறு ஒன்று தான் இருக்குது அப்படின்ட்டு வர லூசு மாதிரி வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட பைத்தியமே இதுதான் உன் பிரச்சனையா, நான் வேறு எதுவும் நினச்சேன் அப்படின்ட்டு வர இவளும் தலையில் அடிச்சுப்பா. உடனே அந்த சீனியரை வர அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு எப்படியோ நான் ஆளை பிடிச்சி கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு $100 மட்டும் வாடகையிலேருந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. $100 அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வர அந்த ஓனரும் சொல்லிவிடுமா. மொத்தங்களா 2 பேரா மொத்தம் 3 பேர் அந்த
வீட்டில் செத்துருக்காங்க. இன்னும் அந்த டெட் பாடி ஸ்மெல்லு கூட அந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்குது. இதெல்லாம் சொல்லாமல் அவங்கள ஏமாற்றி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக நீ $100 கூட கம்மி பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கண்ணான் பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிடும். உடனே அந்த ஓனரும் சரி உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா, நான் உனக்கு $100 தானே கம்மி பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம டேரக்டர் சாவும் வேற ஒரு ஃபோன் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வேற எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அவங்கள வேற சரி பண்ணி வேற கொடுத்துருவாங்களாம். இவரை வேற வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோனையை வேற பார்த்துட்டு இருப்பாரு. இந்த போக்ஷிலுக்கு என்ன ஆச்சு, டெய்லி கால் பண்ணி தொல்லை பண்ணுவேன்னு சொன்னால் ஆனால் தொல்லையே பண்ண மாட்றா அப்படின்ட்டு வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவங்க பேரண்ட்ஸும் வேற வந்துருவாங்க. இங்கே பாருப்பா நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் வேற எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இதுக்கெல்லாம் ஏதுமா உனக்கு காசு அப்படின்ட்டு வர அவங்க கேட்பாரு. உடனே அவங்க அப்பாவும் நீ தான் ஃப்ரிட்ஜில் காடு ஜெய்சாங் வச்சுட்டு இருந்தால அது பயங்கர காஸ்ட்லிடா, நான் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டேன், எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னது விற்றுட்டிங்களா, உங்களை யார் என்னை கேட்காம அதெல்லாம் எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாவும் வேற பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாரு. உடனே உங்கள் அம்மாவும் அதுக்கு எவ்வளோ திரும்ப காசு கிடச்சிது, $5000 கிடச்சிது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அப்போ தான் இவருக்கே வேற ரியலைஸ் ஆகும், ஓஹோ அது ஒரிஜினல் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உங்கள் அம்மாவும் எனக்கும் அப்பாவுக்கும் தான் காட்டு ஜெய்சாங்னா அலர்ஜி இல்லை, ஸோ அதனால தான் விற்றுட்டு பாதி காசில் வந்து உனக்கு மருந்தும் பாதி காசை நானும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இங்கே கட் பண்ணால் லூயியோட பாட்டியை தான் கட்டுவாங்க. அவங்கள வேற பெட்டில் படுத்துட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டுது, கிம் நீ லூயியை பற்றி ஏதாவது சொல்லலாம், அவன் எப்படி தூங்குவான் அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர் எப்போவுமே சில்க் துணி போட்டு தான் தூங்குவார், அவருக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்போடையே வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஃபுல் பாடியும் கவராக இருந்தால் தான் அவருக்கு தூக்கமே வரும் அப்படின்லாம் வேற பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே ஒரு பெட்ஷீட் கூட இல்லாமல் பேப்பரை வச்சு வேற படுத்து தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். இவனை வேற மழையில் நனைஞ்சிக்கிட்டே வேற அப்படி ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஐயோ மழை வேற பெய்யுது, இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் வேற வெளில வந்து பார்ப்பான். இவனும் ஓரமாக அப்படியே நடுங்கிட்டே வேற உட்காந்துட்டு இருப்பானா. இவளுக்கு வேற பார்க்க பாவமாக இருக்கும். சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வேற படுக்க வச்சுப்பா. இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரையும் இவங்களை திருட்டுத்தனமாக வேற நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்கே கட் பண்ண ஆஃபீஸ் தான் கட்டுவாங்க. சாவும் வேற ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருப்பாரான். கீழே தண்ணி ஊற்றி இருக்கும், அதை பார்க்காமே அதில் வேற காலை வச்சிருவாரு. அப்படியே வேற வழுக்கி கீழே விழுந்துருவாராம். எல்லாருமே வேற பார்த்து பயங்கரமாக வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேற ரொம்ப அவமானமாக போயிடும். ஷாக்கு வேற அவமானம் தாங்க முடியாமல் அவங்க ஹவுஸ் கீப்பிங் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ஒழுங்காகவே துடைக்கல, வந்து இங்கே ஒழுங்காக தொடங்க அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவங்கள வேற சோகமாக அப்படியே தலையை குஞ்சிட்டே வேற வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வேற அவர் ஃபேஸே வேற பார்ப்பாரு. இந்த ஃபேஸை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷில் நீ தானே இது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அப்போ தான் போக்ஷில வேற நிமிந்து சாவோட ஃபேஸே வேற பார்ப்பா. இந்த பக்கம் லூயை வேற மழையை ரசிச்சுட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ வேற ஒருத்தன் வந்துட்டு ஹலோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ட்டு வேற பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பான். லூயி கிட்ட பேசின ஆள் யாருன்னோ ஃபோனே எடுக்காத சாவை பார்த்தோன்னே போக்ஷில் என்ன பண்ண போகிறான்றதும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.